ஹலோ குட்டி நண்பர்களே! இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப அழகான, அதே நேரம் நம்ம மனசுல பெரிய கனவுகள விதைக்கிற ஒரு கதைய தான் கேட்க போறோம். கதையோட தலைப்பு "நிலாவை தொட்ட குட்டி முயல்". வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான புல்வெளி காட்டுல சின்டூங்கிற ஒரு குட்டி முயல் ஒண்ணு இருந்துச்சு. சின்டூ ரொம்ப துருதுருப்பா தான் இருக்கும். மத்த முயல்கள் எல்லாம் விளையாடும்போது சின்ட்டு மட்டும் தினமும் இரவுல வானத்துல இருக்க நிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்கும். நான் ஒரு நாள் அந்த நிலாவை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆசையும் இருந்துச்சு. மற்ற முயல்கள் எல்லாம் அதை பார்த்து சிரிச்சுது. நிலாவை எப்படி தொட முடியும்? அது எவ்வளோ தூரத்துல இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லுங்க. ஆனா சின்ட்டு அவங்க பேச்சையெல்லாம் கேட்கல. அதுக்குள்ள இருந்த ஆசையும் அது விட்டு விடல. முதல்ல ஒரு பெரிய மரத்தோட மேல உச்சிக்கு ஏறி நின்னுச்சு. உயரமான கிளைக்கு போய் தன்னோட குட்டி கைய நீட்டி சின்னதா ஒரு ஜம்ப் பண்ண முயற்சி பண்ணுச்சு. தூரத்துல இருக்கிறனால ம் முடியல அப்படின்னு கீழே இறங்கி வந்துருச்சு. அப்புறம் ஒரு பெரிய பாறை மேல ஏறி நின்னுச்சு. அங்க இருந்து குதிச்சு பார்த்துச்சு. ஆனா அப்பவும் நிலா அதுக்கு எட்டவே இல்லை. சின்ட்டுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னோட கனவு நனவே ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரே அழுக. சின்ட்டு சோகமா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பெரிய கண்ணாடி பாத்திரம் கிடந்துச்சு. அந்த பாத்திரத்துக்குள்ள வானத்துல இருந்த நிலா நல்லா அழகா பிரதிபலிச்சுச்சு. ஆஹா, இங்க நிலா எவ்வளோ பக்கத்துல இருக்கு அப்படின்னு சிண்டுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்துச்சு. அது மெதுவா ஓடி போய் அந்த பாத்திரத்துல குளத்துல இருந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா நிரப்புச்சு. தண்ணி நிரம்ப நிரம்ப நிலாவோட பிரதிபலிப்பு இன்னும் பிரகாசமா ரொம்ப பக்கத்துல தெரிஞ்சுது. தண்ணி பாத்திரத்துல நிரப்புனதும் நிலாவோட பிரதிபலிப்பு ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு. சிண்டு ரொம்ப மெதுவா தன்னோட குட்டி கைய பாத்திரத்துக்குள்ள நீட்டுச்சு. மெதுவா அந்த நிலாவோட பிரதிபலிப்பையும் தொட்டுச்சு. நான் நிலாவை தொட்டுட்டேன், என் கனவு நிஜமாச்சு அப்படின்னு துள்ளி குதிச்சுச்சு. சிண்டுவோட நண்பர்கள்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க. ஒரு குட்டி பாத்திரத்துல நிலா மின்றதையும் சிண்டு அதை தொட்டு சந்தோஷப்பட்டதையும் பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நிலாவை தொட முடியாதுன்னு நாங்க தான் சொன்னோம். ஆனா உன் புத்திசாலித்தனத்தினால நீ நிலாவையே தொட்டுட்ட அப்படின்னு சொல்லி சிண்டுவை ரொம்ப பாராட்டினாங்க. குட்டி நண்பர்களே, இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? பெரிய கனவுகள் எந்த கனவும் ரொம்ப பெருசு இல்லைங்க. விடாமுயற்சி பெரிய வெற்றியை தான் தரும். ஒரு வழி முடியலன்னா வேற வழியில முயற்சி செய்யணும். புத்திசாலித்தனம் பெரிய பலம்தான். நம்ம அறிவை சரியா பயன்படுத்தினா முடியாததை கூட நம்மளால சாதிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.